சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மிக சிறந்த அருமையான சினிமா டைரக்டரான எஸ்பி ஸ்டுடியோஸோட ஃபவுண்டர் திரு பாஸ்கரன் சார் வந்திருக்காங்க. ஊட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளை வீடியோ அண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறது அவங்க தான். உங்களுக்கு வந்து அவர் சாதாரணமான ஆள் இல்லை. உங்களுக்கு அவர் ஒரு பெரிய டைரக்டர். உங்களுக்கு வந்து உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியாது. உங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் வந்து பல வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் ஊட்டியை பற்றியே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. உங்களுக்கு உங்களை எல்லாமே மெயினாக வர வச்சது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க மூலிமா சினித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து அவங்கள சாரை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சார்ட்டையும் ஒரு வேண்டுகோள் நாங்கள் வச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த இளைய தலைமுறை இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்தில் நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார், உங்களுக்கு எவ்வளோ நாளாக வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறது உங்களை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணிக்கோங்க. ஸோ குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என் பேர் சுபாஷ். ஐ எம் ஸ்டடிங் பிஏ எக்கனாமிக் ஆர்ட்ஸ் காலேஜ். நான் வந்து அதாவது ப்ரொஃபஷ்னலாக நான் அந்த ஃபீல்டு அந்த மாதிரிலாம் வந்ததில்லை. நான் வந்து 1 இயர் ஆச்சு இந்த ஃபீல்டில். 1 இயர் ஆச்சு. அப்படியே வந்து இதில் சாங் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படியே சும்மா பாட ஆரம்பிச்சு அப்படியே வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து அப்படியே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி இதுலேயே வந்துட்டேன். ஸோ வந்து சில ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணேன். அந்த ஆடிஷன் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரிய முடியும். தேங்க்யூ. என்னோட நேம் ஹரன் சாம்வேல். நானும் ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜில் தான் எம்ஏ பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து சிங்கிங் அண்ட் ஆக்டிங்கில் இருக்கேன். நான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கேன். மூவி நேம் வந்து மஹஸ் சார். பட் அது இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. அண்டு போன சீசனில் வந்து சூப்பர் சிங்கரில் நான் செலக்ட் ஆனேன். ஒரு 4th ரவுண்டு வரைக்கும் நான் போனேன். அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. இந்த மூவிக்காக தான் வெயிட்டிங். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணியிருக்கேன். இதுதான். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் ஒய் ஜெய்சன். நானும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் எம்ஏ படிக்கிறேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆக்டிங், டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் டான்ஸிங்கில் இருக்கேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 ஃபிலிம்ஸ் கிட்ட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. அதெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. ப்ளஸ் இந்த டான்ஸிங்கில் இப்போ தான் வந்துட்டு சில ஈவெண்ட்ஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் வந்துட்டு கிளாஸஸ் அந்த மாதிரி போக கிடையாது. சில ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் சினிமேட்டிக் ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. இவங்க எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக வந்து அழைச்சிட்டு வந்து இந்த கலைஞர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, இவங்களை மட்டும் இல்லை நிறைய கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. திரு நாகராஜா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறப்புரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தமென்றாலும் வேண்டேன், என் உயிரினை என் மூச்சினை உனக்கு அளித்து விட்டேன் என் தமிழே. நீ இருப்பாயெனில் இருக்கும் எனது வாழ்வு, நீ இல்லையெனில் அழிந்து போகும் என் வாழ்வு. என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் அன்னை தமிழுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பான பணி. இந்த குளோபல் விஐபி அமைப்பு சார்பாக பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய லட்சுமி பிரபா அவர்கள் எங்கிட்ட வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபோனில் தான் அவங்க தொடர்பு கொண்டாங்க. இப்போ தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி ஒரு விருது விழா ஊட்டியில் நடத்த போகிறோம். அந்த விழாவில் கலை நிகழ்ச்சிகளை, கலைஞர்களை நீங்கள் ஒருங்கிணைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நலத்திட்டங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம். நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. குறுகிய காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களை மட்டும்தான் நம்மளால் மேடை ஏற்ற முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ப்ரோக்ராமையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாரையும் நம்ம வந்து மேடை ஏற்றிட்டுருக்கோம். வாய்ப்பே கிடைக்காம எத்தனையோ பேர் வந்து குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு மாதிரி மறைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் அவர்களை ஒரு குன்றின் மேலிட்ட விளக்கு போல எல்லாருக்கும் தெரியக்கூடிய வகையில் பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையான இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கக்கூடிய விஐபி குளோபல் குழுமத்திற்கு எங்களுடைய நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை, அதோடு அவர்களுக்கு மென்மேலும் இந்த பணி சிறப்பாக தொடர வேண்டும் என்றும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாரம்பரிய கலைகள் இருக்குது. இந்த கலைகளில் முக்கியமான ஒரு கலையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த தற்காப்பு கலையாக இருக்கக்கூடிய சிலம்பக்கலை.
அதில் நம்முடைய மாரியப்பன் சார் வந்து சிலம்பக்கலையை நீலகிரி மாவட்டத்தில் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம நடத்தக்கூடிய அரசு விழாக்களை ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சிகள்லாம் அவருடைய அந்த சிலம்ப கலையை நாங்கள் வந்து அரங்கேற்றிருக்கோம். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவர் சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். எங்களை பற்றி பெருசாக சாதனைகள் ஒன்றும் இல்லை. இங்கே உட்காந்துருக்கவங்க செஞ்சுக்க சாதனையை விட நாங்கள் அவ்வளோ பெருசாக ஹலோ நீங்கள் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் எங்கள் சிலம்பக்கலை கூட உங்கள் நீலகிரியில் ஆரம்பித்து 9 இயர்ஸ் ஆகுது. எங்கள்கிட்ட பசங்க மட்டும் ஒரு 500 பேர் சிலம்பம் படிக்கிறாங்க. அதில் ஒரு 200 பேர் இலவசமாக சிலம்பம் படிக்கிறாங்க. இங்கே நீலகிரியை பொறுத்த வரைக்கும் சிலம்பத்தை வளர்க்கணும், சிலம்பத்தை இன்னும் மேம்படுத்தணுன்ட்டு நம்ம நாகராஜ் சார், அது போக நாகராஜ் சாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய பெரியவங்களாம் சேர்ந்து சிலம்பத்தை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி மேடைகள் கொடுத்து பண்ணுறாங்க. எங்களோட சிலம்ப பாதுகாவலர் இந்திய சிலம்ப பாதுகாவலர் ஐயா ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இந்த சிலம்பத்தை வளர்க்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செய்கிறாங்க. நன்றி.